ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, இந்த வருடத்தில இந்த 10 மாதம் வரையில நம்ம ஆண்டவராகிய தேவன், இயேசப்பா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருந்து எல்லா கஷ்டத்திலேயும், துன்பத்திலேயும் எவ்வளோ பிரச்சனைகள் இந்த 10 மாதத்தில் நமக்கு வந்து போனது. எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா பாடுகளிலும், சங்கடமான நேரத்திலும், பண தேவையில்லாத நேரத்திலும், எல்லா நேரத்திலும் ஆண்டவராகிய தேவன் நம்ம கூட இருந்து இந்த 10 மாதம் வரையில நடத்தி முடிச்சிருக்காங்க. நம்ம தேவைகள்லாம் சந்திச்சிருக்காங்க. நமக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் கொடுத்துருக்காங்க. சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலையிலும் மீண்டுமாய் நம்மளை புதுப்பித்து ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மளை வேலையடைத்து பாதுகாத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு 11வது மாதத்தில் முதல் தேதியில் நம்மளை உயிரோடு ஆண்டவர் வைத்து இன்றைக்கும் இந்த நாளை காணும்படியாக செஞ்சுருக்காங்க. சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அரணுக்குள் நம்ம இருந்தால் என்றைக்கும் பாதுகாப்பு தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். கடவுள் என்கிற ஆண்டவர் என்கிற அரண், பெரிய அரண் என்கிற ஒரு கோட்டைக்குள்ளே நம்ம இருந்தோம்னா வெளியில் என்ன யுத்தம் நடந்தாலும், என்ன பிரச்சனை நடந்தாலும், அரணுக்குள்ளே எப்படி கோழி சிறகுக்குள்ளே கோழி குஞ்செல்லாம் வந்து புகுந்துக்குதோ அதுபோல் ஏசப்பாவுடைய அரணுக்குள்ளே, அவர் நிழலுக்குள்ளே, அவர் பாதுகாப்புக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா எதை பற்றியும் பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை. மேலே பருந்து பறக்கும், கோழி குஞ்சுகள்லாம் ரெக்கைக்குள்ளே இருக்கும், அதனால் அதுக்கு பாதுகாப்பு. அந்த கோழி குஞ்சில் அந்த பருந்தால் கலவிட முடியாது. அதே போல் நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்ம எல்லாரும் நம்பிக்கையுடைய சிறைகள் ஏசப்பாவுடைய அரணுக்குள்ளே, அவருடைய சிறகுக்குள்ளே நம்ம புகுந்து கொள்வோம். அப்பொழுது கழுகை போல், பருந்தை போல் மேலே பறக்கிற, நம்மளை சுற்றிலும் பறக்கிற பிசாசானவன், சத்துருவானவன் நம்மளை வேட்டையாட முடியாது. ஏன்னா நம்ம ஏசப்பாவோட இருக்கிறோம். இன்றைய நாளிலும் ஆண்டவர் தாமே இந்த வசனத்தை தந்து நம்மளை திடப்படுத்தி நடத்துவதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைய நாள் மனமகிழ்ச்சியாய் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.